இப்பொழுதும் இந்த இரண்டாவது செஷனிலே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நாம் சரியாய் சபையை நடத்துகிறோமா, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறது இல்லைன்னு பவுல் சொல்லுவார். பெரிய பெரிய உபதேசங்களை, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நுணுக்கமாய் ஆராய்ந்து அதோட வைக்க விடாது. எல்லா நிருபத்திலையும் உதாரணமாக எபேசு சபைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் முதல் 3 அதிகாரத்திலையும் வெளிப்பாடை எல்லாம் அருமையாக விவரித்து சொல்லிட்டு, இப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு ஆரம்பிப்பார். ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். நடைமுறையில் நான் எப்படி இருக்கணும், என் சபை எப்படி இருக்கணுங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். இந்த எபேசு சபை எந்த ஒரு குறையையும் சொல்லி இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பவுல் அந்த சபையாரை கடிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத சபையாக இருந்தது. ஆமென். கொரிந்து சபையை எவ்வளவு கடினமாய் அவர் கடிந்து கொள்கிறார். உங்களுக்கு ஞானி ஒருவனும் இல்லையா அப்படின்னு கடிந்து கொள்கிறார். புறஜாதியாரிடத்திலும் சொல்லப்படாத பாவங்கள் உங்கள் சபையில் இருக்கிறதே. சித்தப்பம் கொண்டாட்டிய ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான், இன்னமும் என்னடா சபை நடத்துறீங்க? நான் வந்தேன்னா அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பேன். இப்படியெல்லாம் கடிந்து கொண்டவர் எபேசி சபையில் எதையாவது கடிந்து கொண்டாரா? உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஒண்ணுமே கிடையாது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்னு பாருங்க. 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 6:14, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இப்ப நாம பார்த்தோம், நம்முடைய விசுவாசம் வேத வார்த்தையின் அஸ்திபாரத்துல தான் இருக்கணும். அப்படின்னா உங்க கையில எப்பயுமே தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயம் எப்பயும் இருக்கணும். ஆமென். அப்புறம் விசுவாசம் கேடயமாய் இருக்கணும். சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை குலைப்பான். அந்நிய போதனைகளால் குழப்பம் பண்ணுவான். நாம எதையாவது ஒரு நூதனமான ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு நானும் வஞ்சிக்கப்பட்டு அதையே சபைக்கும் போதித்து சபையை நான் நஷ்டப்படுத்த முடியும். யார் என்ன பேசினாலும் வேத வார்த்தையின்படி அப்படித்தான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படிப்பட்ட வேத வார்த்தை என்கிற பட்டயத்தை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்துல, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக இருக்கணும். அப்போ என்னுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கணும். நான் என்னுடைய விசுவாசத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு யாராவது வேத வார்த்தையை புரட்டினாங்கன்னா, ஆண்டவரை போல இப்படியும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய கையிலே பட்டயம் இருக்கணும். இது காலையில் உங்களுக்கு வலியுறுத்தின செய்தி. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறது 2 வார்த்தை. 15ஆம் வசனத்தில், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்டையை கால்களில் தொடுத்தவர்களாக. பவுல் தானும் அப்படிதான் இருந்தார். அவர் ஓடி ஓடி ஊழியம் செய்தார். போற இடத்துல எல்லாம் சபை உண்டானது.
அத்தனை சபையும் இப்ப வேதத்துல நமக்கு முன்மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாய். அப்படின்னா அவர் எப்பயுமே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு தானும் தன்னுடைய சபையும் முதன்மையாய் ரெடியா இருக்கணும். நான் கிராமத்துல வளர்ந்தவன் சொல்லுவாங்க, என்ன துரை செருப்பு மாட்டி ரெடியா இருக்கீங்க, எங்க போயிட்டீங்க, போகும்போது எங்க போறேன்னா கேட்காதையா. செருப்பு போட்டா ரெடியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பவுல் சொல்றாரு, நீங்க எப்பயும் செருப்பு போட்டு ரெடியா இருங்கன்னு. எதற்கு ரெடியா இருக்கிறதுக்கு? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சுவிசேஷம் சொல்லுவதற்கு. அப்போ ஒரு குறையும் இல்லாத எபேசு சபை, பவுலால் கடிந்து கொள்ளப்படாத ஒரு எபேசு சபை, தன்னை போல சபையார் எல்லாரும். இதை யாருக்கு எழுதுறாரு? தீமோத்தேயுக்கோ தீத்துவுக்கோ எழுதல, முழு சபைக்கும் எழுதுறாரு. நீங்கள்னு யாரை சொல்றார்? சபை மக்களை பார்த்து சொல்றார். அவர்கள் எல்லாரும். அப்போ நான் உங்களுக்கு வலியுறுத்துகிற செய்தி, நீங்கள் முதலாவது சுவிசேஷ பாரம் உடையவர்களாக இருக்கணும். நீங்களும் உங்கள் வார்த்தையை கேட்கிற, உங்களால் நடத்தப்படுகிற மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு தயாராய் செருப்பு போட்டு இருக்கிறவர்களா இருக்கணும். இதை மறந்துட்டோம்னு சொன்னா நாம வழிவெப்பி போயிடுவோம். நான் என்னுடைய சபையில இருக்கிற அபாயத்தை பார்க்கிறேன். கிறிஸ்தவ ஐக்கிய சபையின் அபாயம் எதுல இருக்கு தெரியுமா? நாங்கள் சீசர்களை உருவாக்குவோம். உங்க விளம்பரத்தை கூட பார்த்தேன், ராபி பிரதர் எனக்கு அனுப்பியிருந்தாரு. என்னடா பாஸ்டர்ஸ் மீட்டிங்னாரு, இது பூரா கைக்கும் மைக்கும் சீசர்கள் சீசத்துவம் அப்படின்னு இருக்கிறாரு. நல்லது, சீசர்களை உருவாக்குங்க. கெட்டுப்போன இந்த சபைகளின் மத்தியிலே நல்ல சபையை உருவாக்குங்க. நல்ல சீசத்துவம் உடையவர்களை உருவாக்குங்க. ஆனா உங்க காலில் சுவிசேஷத்தை அறிவிக்கிற செருப்பு இருக்கா? பவுல் வந்தா அப்படிதான் கேள்வி கேட்பார். ஒரு குறையும் இல்லை. நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு நான் உணர்ந்திருக்கிறேங்க. நான் உங்களை விரல் நீட்டல. 70 வயசுல இப்போ ஆண்டவர் எனக்கு போதிக்கிறது என்னன்னா, நீ பெரிய சீனியர் பிரதர்னு சபையில சீனியர் பிரதர்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏவி விட்டுக்கிட்டு நீ அங்க போ இங்க போன்னு சொல்லிக்கிட்டு நீ ஈஸி சேர்ல தாண்டிக்கிட்டு காலாட்டிக்கிட்டு கிடக்காதரா. ஏய், நீ சாக போற. சாகங்குள்ள நான் உன்னை எதற்காக ரட்சித்தனோ அதை செய்து முடி. ஆவியில உலுக்கி எழுந்து செருப்பு போட்டு நிக்கிறேன். ஆண்டவரே, காலையில் அது 4 மணியா இருந்தாலும் சரி, 5 மணியா இருந்தாலும் சரி, செருப்பு போட்டு நிக்கிறேன். நான் மெல்லிய சத்தத்துல 200 பேர் இருக்கிற சபையில யாராவது ஒருவரை குறித்து, ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, விசுவாசினால கூட பிரச்சனை இருக்காது, மாமே மச்சான் சித்தப்பேன் பெரியப்பேன் சொந்தக்காரன் இருப்பான், அவனால பிரச்சனை வரும். இப்ப அவனுக்கு யாரு சுவிசேஷம் சொல்றது? அவர்களும் பொறுப்பா சபைக்கு கூப்பிட்டு வருவாங்க. எங்க மாமா சித்தப்பா உறவினர் வந்தாருக்கிறாங்க. உங்க சபைக்கு வந்து உட்காந்தா நீங்க வார்த்தையை பிளந்து நுணுக்கமா சீசத்துவம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பீங்க. அவன் இன்னும் பாவ மன்னிப்பு பெறலையா? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு அவன் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு பெறணும், பரிசுத்த ஆவியை பெறணும். அதுக்கு பிறகு அவனை சீசன் ஆகணும். ஹலோ, தேவனுடைய வார்த்தை பவுல் எப்படி முடிக்கிறார்னு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் ஜெபிங்கிறத எப்படி சொல்றான்னு பாருங்க. 19ஆம் வசனத்துல
சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பவுல் அவ்வளவு தாழ்மையானவருங்க. அவர் எங்க போனாலும், எப்பா நான் பெரிய அப்போஸ்தலன், மூப்பர்களுக்கு மூப்பர், பாஸ்டர்களுக்கு பாஸ்டர் அப்படின்னு எல்லாம் அவர் நினைக்கல. தாயின் கருவிலே அவருடைய கண்கள் என்னை கண்டது. தமஸ்குக்கு போகிற பொழுது முகங்குப்புற விழுந்தேன், குருடன் ஆனேன். அப்ப கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அன்றைக்கு அவன் பெற்ற தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவராய் இருக்கவில்லை. ஓடி ஓடி ஊழியம் செய்து போற இடத்திலே எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கே ஒரு சபையை உண்டாக்கினார். ஆமென். அவர் சபைக்கு புத்தி சொல்றார். சபையில இருக்கிறவங்க எல்லாம் பவுலை போல அப்போஸ்தலர்கள் அல்ல. சபையில இருக்கிறவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் அல்ல. வேதத்தை பகுத்து போதிக்கிற போதகர்கள் அல்ல. ஆனால் சபையில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவனும் சுவிசேஷம் அப்படிங்கிற பாவ மன்னிப்பையும் மனம் திரும்பி குணப்படுவதையும் மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்கிற குணப்படுதலையும் பேசுகிற ஒரு நல்ல ஆரம்பத்தை ஆரம்பித்து வைக்கிறவர்களா இருக்க வேண்டும். சபைக்கு கூட்டு கொண்டு வந்து உட்கார வச்சா சரியா போச்சா? நான் சொன்னனே, காலையில எனக்கு இங்கே ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனை சபையில் உள்ள விசுவாசியினால இல்லாமல் இருக்கலாம். ஆனா அங்கே ஒரு மாமனோ மச்சானோ வியாதியஸ்தனா வந்திருப்பான். வியாதிக்கு வைத்தியம் பார்க்க வந்தவன் அவன் அங்கே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருப்பான். நல்லா இருந்த குடும்பம், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை சச்சரவுகளில் இருப்பாங்க. பொண்டாட்டி வீட்டுக்காரனோ புருஷனுடைய வீட்டுக்காரனோ அங்கே உட்காந்துக்கிட்டு, இவர் வந்ததுலேருந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது பிரதர் அப்படிங்கிறாங்க. இப்போ என் வேலை என்ன? நீங்கள் சொல்லலாம். தட்டாம்பிள்ளைத்தனமாக போய் என்ன காரியம், நீ ஏன் இப்படி பேசுன, நீ ஏன் இப்படி பேசுன அப்படின்னு சொல்லி பரம்பு எடுத்து விளையாட்டு வர்றது. இப்படியெல்லாம் குடும்பத்தையும் கட்ட முடியாது, சுவிசேஷத்தையும் அறிவிக்க முடியாது. முதல்ல இவரை இடத்த காலி பண்ணி ஊருக்கு அனுப்பணும். இவர் வியாதி சுகமாகணும். ஆவியானவர் எனக்கு சொல்லுவார், போய் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு, வியாதியை சுத்தமாக்கி அவரை பத்திரமா அவர் ஊருக்கு அனுப்பு, மற்றவங்களை நான் பார்த்துக்கிறேங்கிறார். ஆமே. இந்த ஞானமெல்லாம் நமக்கு இருக்கணும்னு சொன்னால் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனா இருக்கணும். தேவனே சாட்சி. 24 வயசுல வாலிபனாக இருந்தபோது ரட்சிக்கப்பட்டவன் நான். 70 வயசு முடிஞ்ச பிறகும் நான் இப்போ மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதி வாசிக்கிறபடி சீசர்கள் எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள்னு எழுதியிருக்கு. ஆவியானவர் எனக்கு போதிக்கிறார். போய் அங்க எல்லாரையும் உட்கார வச்சு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு, வியாதியஸ்தருக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு, அவர் ரட்சிக்கப்படணும், யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படணும். அப்பதான் அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். நான் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், வியாதி சுகமாகுது, அவரும் ஊருக்கு போயிடுறாரு, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுது, தேவனுக்கே மகிமை உண்டாகுது. தேவனுடைய ராஜ்யம் நீதி, சமாதானம், சந்தோஷம். யார் சொன்னது? இது பவுல் சொன்னதுங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி, சமாதானம், சந்தோஷம். ஏற்கனவே நான் சொன்னது போல மனம் திரும்பினா தான் விசுவாசிக்க முடியும். ரோமர் 14 எழுதியிருக்கு, நீதி இருந்தா அதை தொடர்ந்து சமாதானம் உண்டாகும், சமாதானம் இருந்தால் சந்தோஷம் உண்டாகும். கன்சிக்யூட்டிவ், ஒன்றின் பின் ஒன்றாக வரக்கூடியது. ஆனால் நம்முடைய குருட்டாட்டம் என்னன்னு சொன்னால்,
இந்த வெளிப்பாடு இல்லாததுனால ஒரு சண்டையா நான் சமாதானம் பண்ணுறேன். எப்படி சமாதானம் பண்ணுவேன்? நீ சொல்கிறத கேட்டு நீ ரைட்டு நீ தப்பு அப்படின்னு சொல்லி பெரம்ப கையாண்டு போலீஸ்காரன் வேலை பார்த்துட்டு சமாதானத்தை உண்டு பண்ணிட்டேன்னு வருவோம். இல்லை, நல்லா கவனிங்க. இங்கே என்ன வாசம்? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம்னு 6:15 வாசம். சுவிசேஷத்துக்கும் சமாதானத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறாரா? வெளிப்படுத்தி இருக்கிறாரா? பவுலுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். நீதி, சமாதானம், சந்தோஷம். இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? நான் ஆவியானவரால் அனுப்பப்படணும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி போதிப்பான்? நான் அனுப்பப்படணும்னா நான் பாதரட்சை தொடுத்தவனா இருக்கணும். பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் ரட்சிக்க நான் வகை தேடணும். படித்தவர்களோ படிக்காதவர்களோ பிரபுக்களோ, அதாவது பட்சபாதம் இல்லாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம். கணிசமான தொகையை கவரில் வச்சு கொடுக்குறவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. அவங்க லேசா தும்மல் போட்டுட்டாங்கன்னா ஃபோன் வரும். பிரதர், காலையிலேருந்து 10 தடவை தும்மிட்டேன் பிரதர், நீங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க. ஒரு ஏழையா இருப்பான், சபையில அற்பமா எண்ணப்பட்டவனா இருப்பான். கிஸ்து கிஸ்துன்னு என் பிள்ளை இழுக்குது, ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு வந்தேன், இன்னமும் இழுக்குது. ஆவியானவர் எத்தனையோ முறை எனக்கு சொல்லியிருக்கிறார். நான் சொன்னது போல காலையில் எழும்பின உடனே போய் ஜெபம் பண்ணு. அங்க போயிட்டு மனத்தனமா நீ என்ன பாவம் செஞ்ச, புருஷனை பார்த்து பொண்டாட்டியை பார்த்து என்ன பாவம் செஞ்சீங்க அறிக்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அறிக்கை செய்ய வைத்து அப்புறம் நான் சமாதானத்தை உண்டு பண்றதில்லை. ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. யாருடைய விசுவாசமும் இப்ப தேவையில்லை. என் விசுவாசம் எனக்கு இதோ இந்த எண்ணெய் பூச்சி இந்த பிள்ளை சுகமாகணும் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அவங்களா ஃபோன் பண்ணுவாங்க சாயங்காலம், நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன் பிரதர்மாங்க. அல்லேலியா. 10 நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகாத பிள்ளை 11ஆவது நாள் நான் விசுவாசமா ஜெபம் பண்ணதுனால போச்சு. இதுதாங்க சுவிசேஷம். பாதரட்சை ஆரம்பம். ஒருவன் பாவ மன்னிப்பு பெறணும், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும், அதுக்கு பிறகுதான் அவன் சீசன் ஆகணும். சரி, இந்த வார்த்தைகளை வாசிட்டோமா? எபேசியருக்கு எழுதின 2ஆம் நிருபம். என்னங்கடா எபேசியருக்கு எழுதின ஒரு நிருபம் தானே இருக்கு, எங்க 2ஆம் நிருபம் இருக்கு? சகரியா புனன் பாஷையில பேசுறேன் நான். இப்ப எடுக்க வெளிப்படுத்தின விசேஷம். 2ஆம் அதிகாரம். இங்கே முதல் சபைக்கு அவர் பேசின போது அங்க உள்ள ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? 4ஆம் வசனம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்பேரில் எனக்கு குறை உண்டு. நான் பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், 1000 பேருக்கு பிரசங்கிக்கிறவனா இருக்கலாம், நான் பெரிய பாஸ்டரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், போதகனா இருக்கலாம். உன்னை ஆதியில ரட்சித்த பொழுது உன் கண்ணில் இருந்த கண்ணீர் இப்பொழுது எங்கே? ஆதி அன்பை விட்டாய். நீ எப்படி ரட்சிக்கப்பட்டங்கிறத மறந்துட்ட. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆகையினால என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ்? ஆதி அன்பு போயிருச்சு, நாங்க சீசர்களாக்குவோம். மற்றவங்க எல்லாம் பாவ மன்னிப்பை பிரசங்கிட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிட்டும், அவங்க அந்த வேலையை செய்யட்டும், நாங்க சீசர்களாக்குற பணியை செய்கிறோம். முட்டாள்!
ஆண்டவர் பேசினா இப்படித்தான் பேசுவார். அவங்கள திட்டுறதுக்காக வரல. வாசிங்க இந்த வார்த்தையை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் என்ன செய்யணுமா? நீ ஆதியில் 5ஆம் வசனம், ஆகையால் உன்னிடத்தில் ஒரு குறையுண்டு, ஆதி அன்பை விட்டாய், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அல்லேலியா. அல்லேலியா ஏன் சொல்லணும் தெரியுமா? நான் 24 வயசுல ஒரு இந்து வைராக்கியமான இந்து மனுஷனா இருந்து ரட்சிக்கப்பட்டவன். 70 வயசு முடிஞ்சிருச்சு. பிரபாகர், உன்னை ரட்சிக்கும் பொழுது நீ மனம் திரும்பி குணப்பட்ட போது தாரதாரையா உன் கண்ணில் கண்ணீர் வந்துச்சுதுடா. அதுதான் ஆதி அன்பு. அந்த அன்பு இப்ப இல்லை. நீ சீனியர் ஆயிட்ட, நீ சட்டாம்பிள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, போலீஸ்காரனை போல பெரம்ப வச்சுக்கிட்டு நீ இது ரைட்டு, இது தப்பு, இது சரி, இது தவறு பேசிக்கிட்டு இருக்கிற முட்டாப்பாயரே. ஆதியில வந்த கண்ணீர் உன் கண்ணிலே வரட்டும் அப்படின்னு சொன்னா, பொம்பளைங்க மாதிரி முக்காடு போட்டுட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு கண்ணீர் விடுறதா? உன் கண்ணீர் இருக்கட்டும்டா. நீ மனந்திருமனங்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஆதியில் செய்த கிரியையை திரும்ப செய். நான் சொன்னது போல 4 மணிக்கு 5 மணிக்கு உன்னை உசிப்பி விடுவேன். நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கி, பாவ மன்னிப்பையும் பரிசுத்தாவியையும் கொடுத்து பேசு, மனம் திரும்பாதவர்களை மனம் திரும்ப செய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயமாய் அங்கே இருக்கும். அல்லேலியா. ஒன்றை ஒன்று சம்பந்தம் உடையது. ஆதி அன்பை விட்டாய், ஆகையினால ஆதியில செய்ததை நிறுத்திட்ட. இப்ப நீ பெரிய டீச்சர்களாக்குறே, நான் தூய சாட்சியை உண்டு பண்ணுகிறேன், எல்லாம் சரிதான். இதை பிரிக்கவே முடியாது. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ரட்சிப்புக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. முதல்ல அவருடைய ரத்தம் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணணும். விசுவாசத்தினால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறணும். அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டு வெற்றி வாழ்க்கை வாழணும். அவர்கள் வாழ்ந்த வெற்றி வாழ்க்கை அவர்களை பரிசுத்தமாக்கணும். முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 6ஆம் அதிகாரம். ஆமென். ஹலோ, முடிவோ நித்திய ஜீவன். நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அனுதினமும் மனம் திரும்பலன்னா, அனுதினமும் விசுவாசிக்கலன்னா, உன் ரட்சிப்பு உன்னை விட்டு போய்விட்டது. நீ பெற்ற அபிஷேகம் உன்னை விட்டு கடந்து போய்விட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றார். அப்படியே வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2 சபைகளுக்கு அவர் புத்தி சொல்றார். ஒன்றை ஒன்று அடுத்தடுத்து வரும். நீங்க வீட்டுக்கு போய் தியானிங்க. முதல்ல தியத்திரா சபைக்கு 2ஆம் அதிகாரம் 18 to 29 வசனம் பேசுறார். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்துல சர்தை சபைக்கு பேசுகிறார். தியத்திரா சபைக்கு பேசும்பொழுது அவர் என்ன சொல்றார்? அவர் 2ஆம் அதிகாரம் 18 பேசும் பொழுது இதோ நான் அவளை கட்டி கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால்
அவர்களையும் மிகுந்த உத்தரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இதை விட கராரா யாரும் பேச முடியாது. இதுல உள்ள செய்தி என்ன தெரியுமா? இங்கே நீங்கள் சபையை ஆளுகை செய்கிற ஆண்களாய், தேவனுடைய ஆளுகையாய் ஆளுமையாய் இருக்கிறீங்க. நீங்க யாரோ ஒரு பொம்பளை பேச்சை கேட்டுக்கிட்டு சபையை நடத்தக்கூடாது. அது உங்க பொண்டாட்டியா இருக்கலாம், அல்லது சபையில நான் சொன்ன மாதிரி கணிசமான காணிக்கை கொடுக்கிற குடும்பமா இருக்கலாம். எந்த ஒரு ஸ்திரீயும் ஆளுகை செய்ய நீங்க அனுமதிக்க கூடாது. அப்படி செய்தீங்கன்னு சொன்னா நீங்களும் கெட்டு போவீங்க, உங்க சபையும் கெட்டு போகும். இங்கிலீஷ்ல இடம் கொடுக்கிறாய் அப்படின்னு எழுதியிருக்கிறது, யூ டாலரேட் சச் அ வுமன் அப்படின்னு எழுதி. இடம் கொடுக்கிறதுனா என்ன? பேசாம இருக்கிறது. பாஸ்டரே ஒண்ணும் சொல்ல, நீ என்ன சொல்றது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னை கேட்கிற சகோதரர்களே, தேவன் பொறுப்பாய் உங்களுக்கு புத்தி சொல்லி இருக்கிறார். நீங்க தயவு செய்து யாருக்கும் ஸ்திரீகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆளுகை செய்கிறவர்களாக இருங்கள். நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில். 47 வருஷம் சிஎஸ்சியில் எத்தனையோ ஊரில் எல்டராக இருந்திருக்கிறேன். சகோதரர்கள் சனிக்கிழமை கூடி பேசுவோம் சபை காரியத்தை. ஞாயிற்றுக்கிழமை அந்த சபை மூப்பர் வந்து சொல்லுவார், பிரதர் நேற்று பேசினபடியெல்லாம் இப்போ செய்ய முடியாது பிரதர். என்னப்பா உட்காந்து சொல்லு, என்ன விவரம் அப்படின்னு. இல்லை, என் ஒய்ஃபு வேண்டாம்ட்டாங்க. அவ்வளோதான், போச்சு. நீங்கள் யார்? உங்கள் மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு சபையை நடத்துகிற பொண்டுகர்கள், முதுகெலும்பில்லாதவர்கள். உங்களை வேசித்தனம் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அவளையும் அவள் பேச்சை கேட்டு நடக்கிற எல்லாரையும், நீங்களா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்களும் உங்கள் சபையும் சீர்கட்டு போகும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் 24ஆம் வசனம், தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அல்லேலியா. எனக்கு தேவன் கொடுக்கிற வெளிச்சத்தில் உண்மையா நடக்கணும். நான் புருஷனாயிருக்கணும். புருஷராயிருங்கள்னு தான் பவுல் சபைக்கு புத்தி சொல்றார். நான் இப்ப புருஷர்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பொண்டுகர்களாய், பெண்டாட்டி தாசர்களாய், யெசபேலினுடைய ஆவிக்குட்பட்டவர்களாய் மாறிவிடாது இருக்க எச்சரிக்கிறேன். 70 வயசாயிருச்சு. இனி அடுத்த ஒரு கூட்டத்துக்கு நான் வருவனோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் மண்ணுக்குள்ள இருந்தாலும் என் வார்த்தை உங்களோடு பேசும். நித்தியத்திலே நீங்கள் கணக்கு ஒப்புவீர்கள். சரி, 3ஆம் அதிகாரத்தில் அடுத்த சபைக்கு பாருங்க எவ்வளவு நேர்த்தியா பேசுறாருன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் பாவத்தை உணர்த்தி மனம் திரும்புன்னு சொல்றார். 3ஆம் வசனத்துல, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். இது எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தை தெரியுமா? இந்த உலகத்துக்கு இயேசு வரும்பொழுதுதான் அஞ்ஞானிகளுக்கு, அவிசுவாசிகளுக்கு, இருளின் பிள்ளைகளுக்கு அவர் வருகிறது திருடன் வருகிற விதமா இருக்கும். ஆனா ஒரு சபையை பார்த்து சொல்றார், ஏய் நான் வர்றது உனக்கு தெரியாதுடா, தூங்கிக்கிட்டு இருந்த, தூங்கிக்கிட்டே இருப்ப, நான் வந்துட்டு என்னுடைய ஜனத்தை கூட்டிட்டு போயிருவேன், நீ கைவிடப்படுவார். இதுக்கு வேற என்னங்க அர்த்தம் இருக்க முடியும்?
அது மாத்திரம் அல்ல, ஆனாலும் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3:4, தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. இதுதான் ஆறுதலான வார்த்தை. நல்லா ரியலிஸ்டிக்கா இருக்கேன், நான் இப்ப யதார்த்தமா இருக்கிறேன். 200 பேர்ல இருக்கிற சபையில எல்லாரும் சீசர்கள், எல்லாரும் பறந்து போவார்கள். நான் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள்லாம் சொல்றதுக்கு நான் மடையல்ல, நான் யதார்த்தவாதி. எத்தனை தடவை என் சபையில பேசியிருக்கிறேன் தெரியுமா? கேட்டு பாருங்க. 20 பேர் தேர்றத பெரிய காரியம். 200 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, 20 பேர் தேர்றவங்களா? ஆவியானவர் வைராக்கியமா என்னோடு பேசியிருக்கிறார். எத்தனை சபைக்கு நீ மூப்பரு, எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்றதுன்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதரா. முதல்ல நீ போய் சேருவியா? உன் கூட 10 பேர் வருவாங்களா? 5ஆம் வசனம், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். என்ன விளங்குச்சு? இந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஆழம் இருக்கு தெரியுமா? பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க அவர் வரும்பொழுது, 1000 வருஷ அரசால அவர் வரும்பொழுது, புதிய வானம் புதிய பூமியிலே அவர் நம்முடையவர்களை ஆசீர்வதித்து, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, மரணம் இல்லை, எல்லாம் வரப்போகுது. எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் எழுதியிருக்கு. ஆனா அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறுக்கி போட்டுருவேன்னு அர்த்தம். யாரை கிறுக்கி போட்டுருவேன்? மனம் திரும்பாதவனை, விசுவாசிக்காதவனை. நான் உன் அக்கிரமத்தை உனக்கு மட்டுமே தெரியும்படிக்கு உன்னுடைய ஆவியிலே நிறுத்து பார்த்து உனக்கு சொன்ன வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு, நான் சீனியர், நான் பாஸ்டர், நான் எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்றேன், எனக்கு நீ பிரசங்கம் பண்றியா? தாழ்மையா இருக்கும். அவ கிறுக்கி போடாமல்னு ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்புன்னு சொல்லி. மனம் திரும்பலைன்னா என்ன ஆகும்? கிறுக்கி போட்டுருவாரு. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். நான் ஆராதிக்கிற கர்த்தர் இவர் தான். இன்னும் ஒரு வார்த்தை இருந்து, அதை வீட்டில் போய் நீங்க தியானிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16:15, திருடனை போல் வருகிறேன், அங்கேயும் எழுதியிருக்கு. Blessed is he who is well clothed. அதாவது உன் நிர்வாணம் உன் மானம் காணப்படத்தக்காததாய் நீ ஆடை உடுத்திக் கொண்டவனாயிரு. நான் வரும்போது அம்மனமா நிக்காதடா. உங்க வீட்டுல காலிங் பெல் அடிக்குது, நீங்க குளிச்சுட்டு டிராயரோடையோ துண்டோடையோ வந்து வெளியே நிப்பீங்களா? எனக்கு இருக்கிற பொண்டாட்டி சொல்லுவா, அவசரப்பட்டு வந்துடாதீங்க, இன்னாரும் வந்திருக்கிறாங்க, ஸ்கிரீனை இழுத்து போட்டு முதல்ல ஒரு வேட்டி சட்டையை துண்டை கட்டிக்கிட்டாது வாங்க. என் பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கறை கர்த்தருக்கு இருக்காதாயா? அம்மனம்மா வந்துடாதா, அலங்கரித்து வா, உடை உடுத்தி வா. பரிசுத்தவான்களின் நீதிகளே. ஹலோ, நித்தியம் வரும். அந்த நித்தியத்தில் நானும் என் சபையும் சரியா இருந்தா நான் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் அங்கே இருப்பேன். மாறாக நான் ஒரு கூட்டத்தை நடத்தி, நான் ஒரு போலீஸ்காரனாக இருந்து, நான் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை சேர்த்து அங்கே போய் நின்னா, முதல்ல நீ வெளியே போ, உன் கூட வந்த அத்தனை பேரையும் வெளியே கூட்டிட்டு போய், வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஐயோ 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 என்று அலறுகிற அக்கினிக்கு கொண்டு போங்கள் என்று தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவார். நான் படிக்கிற வேத புத்தகம் அப்படித்தான் எழுதியிருக்கு. We are not dealing with the ordinary man.
யாரோ ஒரு மனுஷனை பிரியப்படுத்த முடியாது. நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நியாயம் தீர்க்கிற கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். Will I be accepted? நான் அங்கீகரிக்கப்படுவேனா? நான் நடத்தின என் குடும்பம், என் ஜனம், 5 பிள்ளைகள், 12 பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் இப்ப தயாரா இருக்கிறேன். ஏன் சபை? வேல்ராம்பட்டு கிறிஸ்தவ ஐக்கிய சபை பக்கத்திலேயே ஏன் வீடு, ஏன் சபைன்னு. ஏய், தொத்திக்கிட்டு இருக்காத. சாக போற, சாகங்குள்ள நான் சொன்னதை செய்து முடித்துரு. போன வாரம் நான் சபையில் இப்படித்தான் பிரசங்கம் பண்ணேன். இந்த உலகத்தை விட்டு போறதுக்கே தயார், இந்த ஊரை விட்டு போறதுக்கு தயார். பாதரட்டை தொடுத்தவனா இருக்கிறேன், செருப்பு போட்டவனா இருக்கிறேன். ஆவியானவர் எங்க போக சொன்னாலும் போவேன். சாகம் உள்ள பவுலை போல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றதுக்கு தயார். நீங்கள் தயாரா? எனக்கு பதில் சொல்லாதீங்க. ஆவியானவருக்கு, ஆண்டவருக்கு பதில் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.